மதத்தால் மக்களை பிரிக்கும் சக்திகளுக்கு எதிராக இடதுசாரிகள் திராவிட இயக்கங்கள் ஒன்றிணைய வேண்டும் என தஞ்சையில் நடைபெற்ற தனித்தமிழ் போராளி விருதாச்சலனார் நினைவு நாள் கூட்டத்தில் முற்போக்கு எழுத்தாளர் விஜயசங்கர் உரையாற்றினார். தாய்மொழி தமிழ் மீது தீராத பற்று கொண்டவர். தமிழ் வழியிலேயே ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்து கல்விகளும் போதிக்கப்பட வேண்டும் என போராடி வந்தவர். தாய்மொழி தமிழில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர். ஹிந்தி சமஸ்கிருத மொழி திணிப்புக்கு எதிராக போராடி வந்தவரும் தனித்தமிழ் போராளியுமான பேராசிரியர் விருதாச்சலனார் நினைவு நாள் கூட்டம் தஞ்சாவூர் பள்ளியக்கரகாரம் நாட்டார் கல்லூரியில் வழக்கறிஞர் சாசு ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது. கல்லூரி மேலாண்மை அறங்காவலர் முனைவர் மு. இளமுருகன் அனைவரையும் வரவேற்று பேசினார். சமூக விடுதலை நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் முற்போக்கு எழுத்தாளர் விஜயசங்கர் பேசியது போது, சமூக விடுதலை நேற்று இன்று நாளை நூற்றாண்டுகள் கண்ட 3 இயக்கங்கள் தேசிய காங்கிரஸ் கட்சி, பொது உடைமை கட்சி, சுயமரியாதை இயக்கம் என இந்திய சமூக விடுதலைக்கு 3 விதமாக அணுகினார்கள். அதாவது தேச விடுதலை, தொழிலாளர், விவசாயிகள், ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலையை முன்வைத்தனர். ஆனால் இப்போது ஆட்சியாளர்களாக உள்ள வலதுசாரிகள் இந்துக்களின் விடுதலையை பேசுகிறார்கள். இந்நிலையில் ஒரே சமத்துவ சமூக விடுதலையை பேசும் இடதுசாரிகள் திராவிட தேசிய இயக்கங்கள் ஒன்றிணைந்து இணைந்து பணியாற்றி நாட்டை மதத்தால், மொழியால், சாதியால் பிரிக்க நினைக்கும் சக்திகளுக்கு எதிராக ஒன்றுபட வேண்டும், மக்களை ஒருங்கிணைத்து போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று பேசினார். அடுத்ததாக தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற தலைப்பில் நாடாளுமன்ற மேனாள் உறுப்பினர் கம்பம் செல்வேந்திரன் அவர்கள் உரையாற்றினார். முடிவில் கல்லூரி ஆட்சிக்குழு செயலாளர் முனைவர் வி. கலிய பெருமாள் நன்றி கூறினார். இந்நிகழ்வில் கல்லூரி ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், முதல்வர், பேராசிரியர்கள், அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் ஏராளமான பேர் பங்கேற்றனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பேராசிரியர் வி. பாரி, முனைவர் வி. தமிழ்ச்செல்வன், பொறியாளர் வி. விடுதலை வேந்தன், மருத்துவர் வி. தென்றல் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர்.